ஆர்யா விஷன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்ம ஆர்யா விஷன் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து பல ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுகளை பார்த்திட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்று நாம் பார்க்க போவது ஆடி மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் மற்றும் பண்டிகைகள் என்பதை பற்றிய தகவல்கள் அனைத்தையும் இந்த பதிவில் பார்க்கலாம். அதற்கு முன் எங்கள் சேனலுக்கு நீங்கள் முதலாக வருகிறீர்கள் என்றால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்போதுதான் நாங்கள் பதிவிடும் ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் வரும். ஆடி மாதம் என்று சொல்லும்போதே அம்மன் கோவில் திருவிழாக்கள், ஆடிப்பெருக்கு, ஆண்டாள் அவதரித்த ஆடிப்பூரம், கூழ்வார்க்கும் வைபவம் என்று பெண் தெய்வ வழிபாடுகள் வரிசையாக நினைவுக்கு வரும். ஆடி மாதம் ஜூலை 17, 2024 புதன்கிழமை அன்று பிறக்கிறது. ஆடி அறுதி என்று கூறப்படும் ஆடி மாதத்தின் இறுதி நாள் ஆகஸ்ட் 16 வெள்ளிக்கிழமை ஆகும். ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாடு. சூரியன் கடக ராசியில் பிரவேசிக்கும் நாளில்தான் ஆடி மாதம் துவங்குகிறது. ஆடி மாதம் முழுவதுமே சந்திரனின் ராசியான கடகத்தில் சூரியன் சஞ்சரிப்பார். சூரியனின் அதிதேவதை சிவபெருமான் மற்றும் சந்திரனின் அதிதேவதை அம்பிகை. ஈசனே அம்பிகையின் இல்லத்தை நாடிச் சென்று தன்னை விட்டு பிரிந்த சக்தியோடு சிவன் இணையும் காலம்தான் ஆடி மாதமாகும். இந்த நாளில் அம்பாளை வணங்கினாலே போதுமானது. ஈசனையும் வணங்கும் பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். ஆடிப்பண்டிகை. ஆடி மாதம் முதல் நாள், அதாவது ஆடி பிறப்பு, ஆடி பண்டிகையாக தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. ஜூலை 17 வியாழக்கிழமை அன்று ஆடி பிறக்கிறது. ஆடி பௌர்ணமி. ஆடி மாத பௌர்ணமி மிக மிக விசேஷமாகும். ஆடி பௌர்ணமி நாளில் அம்பாளின் அவதாரமாக கருதப்படும் ஆண்டாள் அவதரித்தார். 2024 ஆடி பௌர்ணமி ஜூலை 21 ஆடி 5 ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. ஆடித்தபசு. ஊசி முனையில் அம்மன் தவம் செய்த ஆடித்தபசு ஆடி மாத பௌர்ணமி அன்று வரும். சங்கரன் கோவிலில் விமரிசையாக கொண்டாடப்படும் ஆடித்தபசு ஜூலை 21 ஆடி 5ஆம் தேதி ஞாயிறு அன்று வருகிறது. ஆடி கிருத்திகை. ஆடி மாதம் முழுவதும் பெண் தெய்வங்களும் அம்பாளும் வழிபட்டாலும் முருகருக்கு உரிய கிருத்திகை விரதம் ஆடி மாதத்தில் வெகு சிறப்பாக கொண்டாடப்படும். ஆடி கிருத்திகை ஜூலை 29 ஆடி 13ஆம் தேதி திங்கள் அன்று வருகிறது. ஆடிப்பெருக்கு. மக்களின் வாழ்வியல், பருவகால சூழலோடு இணைந்து கொண்டாடப்படும் பல விசேஷங்களில் ஆடிப்பெருக்கும் ஒன்று. இதை ஆடி 18 என்றும் விமர்சையாக கொண்டாடுவார்கள். இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு ஆகஸ்ட் 3 ஆடி 18 சனிக்கிழமை அன்று வருகிறது. ஆடி அமாவாசை. 12 மாதங்களில் அமாவாசை திதிகளில் மிக மிக விசேஷமான அமாவாசை ஆடி அமாவாசை ஆகும். நம் முன்னோர்கள் தட்சிணாயன புண்ணிய காலத்தில் பூமிக்கு வருவதாக ஐதீகம் என்பதால் ஆடி அமாவாசை அன்று அனைவரும் தர்ப்பணம் செய்வதும் சிரார்த்தம் செய்வதும் அவசியம். இந்த ஆண்டு ஆடி அமாவாசை ஆகஸ்ட் 4 ஆடி 19 ஞாயிறன்று வருகிறது. ஆடிப்பூரம். ஆண்டாள் அவதரித்த ஆடிப்பூரம், ஆடி மாதம் அம்மன் வளைகாப்பு ஆகிய இரண்டும் ஆடி மாதத்தின் சிறப்பு ஆகும். ஆடிப்பூரம் ஆகஸ்ட் 7 ஆடி 22 புதன் அன்று வருகிறது. நாகபஞ்சமி, கருட பஞ்சமி. ஆடி மாதம் வளர்பிறை சதுர்த்தி மற்றும் பஞ்சமி நாகதோஷங்களை தீர்க்கும், பிணிகளை தீர்க்கும் விசேஷமான பஞ்சமியாகும். நாக சதுர்த்தி ஆகஸ்ட் 8 ஆடி 23 வியாழன் மற்றும் வெள்ளி. கருட பஞ்சமி ஆகஸ்ட் 9 ஆடி 24 வெள்ளி அன்று கொண்டாடப்படுகிறது. வரலட்சுமி நோன்பு. பெண்கள் அனுசரிக்கும் பல நோன்புகளில் மிகவும் விசேஷமானது வரலட்சுமி நோன்பாகும். வரலட்சுமி விரதம் ஆகஸ்ட் 16 ஆடி 31 வெள்ளி அன்று வருகிறது. இந்த ஆடி மாதத்தில் அம்மனின் அருள் பெற்று நேயர்கள் அனைவருக்கும் எல்லா நலமும் வளமும் சேர வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.